ஹாய் ஹலோ காய்ஸ், இது டாக்ஸி லைஃப் சேனல். ஸோ அனைத்து டிரைவர் நண்பர்கள் மற்றும் அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாருக்குமே எனக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நாள் வந்து சனிக்கிழமை 8/11/2025. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ரிப் எடுக்க போகிறோம், எவ்வளோ ட்ரிப் முடிக்கிறோம், எவ்வளோ செலவுகள், எவ்வளோ கேஸுக்கு போகுது, எல்லாமே போக எவ்வளோ நம்ம கையில் நிற்கிதுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம், ஓகேவா. அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, வண்டி வந்து நம்ம வீட்டாண்ட நிப்பாட்டும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா நிப்பாட்டணும். ஏன்னா வந்து என் வண்டியில் வந்து ஃபுல்லாக ஒரே ஒரு எலி உள்ளே போயிட்டு எதுவுமே பண்ணலை, கடிக்கலை எதுவுமே பண்ணலை, எந்த டேமேஜஸும் பண்ணலை. பட் அதை 2 வாட்டி நம்ம காருக்குள்ளே பார்த்தேன். அது எப்படின்னா, டேஷ்போர்டுக்குள்ளே ஒரு வாட்டி பார்த்தேன், டிக்கியில் சிஎன்ஜி ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி அது எப்படின்னா வெளில துரத்தணும்னு பார்த்தேன், என்னால் துரத்த முடியல. ஸோ அது என்ன ஆகிப்போச்சு, கடைசியில் அது என்ன ஆகிப்போச்சுன்னா கடைசியில் ஆள் வந்து செத்துட்டாப்புல, ஆள் மர்டர். ஸோ அந்த ஸ்மெல்லு மட்டும் உள்ளக்க இருக்குது. ஸோ அது எடுக்கலான்ட்டு நானும் போயிட்டு எவ்வளவோ பார்த்தேன். நம்ம டிங்கரிங் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி எல்லாம் பாட்டாக பிரித்து பார்த்தேன். வேலைக்கு வர டேஷ்போர்டை பிரிக்கல. ஆனால் டேஷ்போர்டில் ஸ்மெல் வரல. நம்ம லெஃப்ட் சைடு பேசஞ்சர் போகிறாங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்மெல் அடிக்குது. ஸோ அந்த கீழே அந்த இடத்துல நாங்களும் எல்லாம் பாட்டாக பிரித்து பார்த்தோம், வெளியே தென்படவே இல்லை. இதுக்கு மேலே எங்கே போய் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு ஓட்டுங்க, ஸ்மெல் வந்து போயிடும் அப்படின்ட்டுருக்காப்புல. ஸோ ஓட்டுவோம். அது பாட்டாக பிரித்த வீடியோவும் இருக்குது, அதனால் ஒரு 1 minute இருக்கும். ஸோ பாட்டாக பிரிச்சு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அதனால் நண்பர்களே எல்லாருமே வந்து வண்டியை கொஞ்சம் பார்த்து நிறுத்துங்க. என் வண்டியில் எதுவும் கடிக்காத வரைக்கும் நல்லது. ஸோ மற்றவங்க வண்டியில் கடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், செலவுகள் ரொம்ப அதிகமாக வைக்கிது. அந்த டேஷ்போர்டு கட்டுறதுக்கு 2500 கேட்குறாங்க. ஸோ அது பெரிய விஷயந்தான். நம்மளால் அதெல்லாம் வந்து கட்ட முடியுமா? நம்ம ஓட்டுற ஒரு நாள் பொழப்பே அதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்த்து பத்திரமா இருங்க. அதே மாதிரி வண்டி கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. சீட் பெல்ட்டை போட சொல்லுங்கள் எல்லோரையும் தயவுசெய்து. சீட் பெல்ட் போடலாம் தான் நிறைய இடத்துல ஃபைன் கட்டுறாங்க, அது எல்லாமே பிரச்சனை வருது. சீட் பெல்ட் போடணும், அது உஷாராக பார்க்கணும். மற்றபடி என்ன இருக்குது, உஷாராக ஓட்டணும், அவ்வளோதான். நான் இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுனா இருந்தால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. பேட் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணுறாதீங்க. நான் இப்போ தான் புதுசு, இதே உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைனா கூட ஒன்றும் தப்பே கிடையாது, விட்டுருங்க, ஓகேவா. ஸோ அதனால் ரொம்ப நன்றி.